23ஆம் சங்கீதம் அதனுடைய 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 23ஆம் சங்கீதம் அதனுடைய 1ஆம் வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். 3 தடவை, கொஞ்சம் மெதுவா, கொஞ்சம் அதிகமா, கொஞ்சம் அதிகமா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு நீங்க பேசுங்கப்பா. வார்த்தை உம்முடையது. இந்த பலிபீடத்துக்கும் பரலோகத்துக்கும் ஆண்டவரே ஒரு நேரடி தொடர்பு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சண்டே ஸ்கூல் வார்த்தை மாதிரி இந்த வருஷம் இந்த மாதத்துல கர்த்தர் வார்த்தை கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரியும் பாருங்க. சத்தியம் தெரிஞ்சவனுக்கு இந்த வார்த்தை தெரியும், சத்தியம் தெரியாதவனுக்கு இந்த வார்த்தை தெரியும். வளர்ந்த விசுவாசிக்கும் தெரியும், வளராத விசுவாசிக்கும் தெரியும். ஏன் சொல்ல போனா புறஜாதி கூட தெரியும். ஏன் இன்னும் சொல்றேன், உலகம் முழுவதுக்கும் இந்த வசனம் தெரியும். ஆமென் சொல்லுங்க. வசனம் தான் தெரியும், ஆனா அதற்குள்ள இருக்கிற ஆழங்கள், அதற்குள்ள இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள், அதற்குள்ள இருக்கக்கூடிய தேவனுடைய மகத்துவங்கள், தேவனுடைய பண்புகள் நிறைய பேருக்கு தெரியாது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த 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 சங்கீதத்தை பாடின மனுஷன் எப்பொழுது பாடினான் தெரியுமா? நம்ம சந்தோஷமா இருந்த இந்த சங்கீதத்தை பாடுவோம். அவன் அழுகையின் பள்ளத்தாக்களே. யூதேயா வனாந்தரத்தை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. ஒரே ஒரு சொட்டோ, பாலைவனத்துல ஒரு சோலை இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? பாலைவனத்தை கடந்து போனா நடுவுல ஒரு சில. யூதேயா பாலைவனத்துல மட்டும்தான் ஒரு இடத்துலயும் தண்ணியோ ஒரு மரமோ சோலையோ இல்ல. அப்படிப்பட்ட வனாந்தரத்திலே யாருமற்ற நிலையிலே போகும்போது இந்த மனுஷன் சொல்றான், எனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். சகோதரி, இந்த மாதத்தை நீ எப்படி துவங்கி இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது. நான் ஞாயிற்றுக்கிழமை டீட்டெயிலா பேசுறேன். நீ போகிற பாதை வனாந்தரம், உதவியற்ற நிலை, ஒரு வறட்சியான சூழ்நிலை போய்கிட்டு இருந்தா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கையை தட்டி சொல்லு, நான் உனக்கு மேய்ப்பராய் வெளிப்படுகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இது ஒரு தீர்க்க தரிசன வசனம் பிரதர். இத பிடிச்சுக்கோ. நீ கஷ்டத்தின் நேரத்தில் சொல்லு, எனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார் என்று நீ சொல்லு. இந்த தீர்க்க தரிசனம் உன் வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க. இத ஒரு விசுவாச அறிக்கையா சொல்லு. என் வாழ்க்கையில, என் கஷ்டத்துல எனக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. என் கஷ்டத்தின் நேரத்தில் உதவ யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு மேய்ப்பர். நல்லா கையை தட்டி ஆமென் நல்லா சத்தமா 3 முறை. அல்லேலூயா. உலகத்தில் அதிகமாக எழுதப்பட்ட புத்தகத்தில் 23ஆம் சங்கீதத்தை தான் அதிகமாக எழுதியிருக்கிறார்கள். பிரிண்டா இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, இங்கிலாந்து எலிசபெத் ராணி, அமெரிக்காவுடைய பிரசிடென்டாக இருந்த அந்த அருமையான மனுஷன், செருப்பு தைக்கிற குடும்பத்திலிருந்து வந்தவர், இவர்கள் எல்லாம் அதிகாலையில் எழுந்து காஃபி குடிப்பதற்கு முன்பாக இந்த 23ஆம் சங்கீதத்தை வாசிக்காமல் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, எந்த மனுஷங்கிட்டையும் செய்ய மாட்டாங்க. இன்னி வரைக்கும் அந்த அம்மாவுக்கு 97 வயசு. இது வரைக்கும் அந்த அம்மா காஃபி கூட இந்த 23ஆம் சங்கீதத்தை வாசிக்காம குடிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு தீர்மானம் பண்ணுங்களேன். இப்போ என்ன, அக்டோபர் 1ஆம் தேதி, இந்த அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த அக்டோபர் 1ஆம் தேதிக்குள்ள 23ஆம் சங்கீதத்தை அதிகாலையில் முழங்காலில் நிற்க நான் வாசிக்க போறேன். கர்த்தர் உன்னை 100 மடங்கு இல்ல சகோதரி, இதே சபையில மைக்க பிடிச்சி சொல்லுவேன். காஸ்டர் அன்னைக்கு சொன்னாரு, கர்த்தர் என் குடும்பத்தை ஓ ராபா சந்தானா ஓ ரிகாபா ஒரு மேய்ப்பராயிருந்து நடத்தி வந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவ மந்தையிலே 2 விதமான ஆடுகள் உண்டு. ஒன்று மேய்ப்பனின் கையின் கீழ் அடங்கி இருந்து மேய்ப்பனின் சத்தத்துக்கு செவி கொடுத்து மேய்ப்பனால் போஷிக்கப்படுகிற ஒரு ஆடு. 2வது வகையான ஆடு மேய்ப்பனின் கையின் கீழ் இல்லாமல் சுற்றி திரிகிற ஆடு. நீங்கள் இன்றைக்கு எந்த ஆடா இருக்கிறீங்க? வாசிங்க 95ஆம் சங்கீதம் அதனுடைய 7ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 95:7 வாசிங்க சீக்கிரம். வசனம் எல்லாம் நல்ல வேகமா வாசிக்கணும். என்னமா? அவர் நம்முடைய தேவன், அவர் நம் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர்கள் கைக்குள்ளான ஆடுகளாமே. சகோதரனே, உன்னை பத்தி வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? நீ அவர் மேய்ச்சலின் ஆடு. எங்கே இருக்கிறாயாம்? அவருடைய கைக்குள்ள இருக்கிற. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் அவர் கைக்குள்ள தான் பாஸ்டர் இருக்கிறேன், என் குடும்பம் அவர் கைக்குள்ள தான் இருக்குது, என் பிள்ளைங்க அவர் கைக்குள்ள தான் இருக்குது. ஆமென். கைக்குள்ள இருந்தா உன்னை கவனி, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன்னை கர்த்தர் கைவிட மாட்டாரு, கர்த்தர் உன்னை நடத்திடுவாரு, கர்த்தர் அற்புதமா சேர்த்துருவார். ஆமென். 2வது ஒரு ஆடு இருக்குது. 34 எசேக்கியேல் 6:5 வாசிங்க. 34 எசேக்கியேல் 34:6 வசனத்தை வாசிங்க. 34:6. என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்புண்டு. என்ன பிரதர் பண்ணுது? அலைப்புண்டு சொல்லுங்க. இன்னொரு ஆடு இருக்குது, அலையர் ஆடு. ஆமென் சொல்லுங்க. எங்கன்னா தீர்க்கதரிசி வரானா அலையும், எங்கேயாவது ஸ்பெஷல் மீட்டிங்னா அலையும், ஊர்ல வெள்ளை சொட்ட பாஸ்டர் போட்டானா அவங்கிட்ட அலையும். ஆமென் சொல்லுங்க.
சொல்ல மாட்டீங்கல்ல? அலையிறாடு பிரதர். எங்க அலைதான்? மலைமலையே அலைதான். முந்தானத்து ஒரு பிரதர் வந்தாரு, எங்கேயா போற சர்ச்சுக்கு? பேரம்பாக்கம் தாண்டி ஒரு ஊரு. நான் நினைச்சுக்கிறேன் நல்லது, அந்த ஆளுக்கான மோரிய அங்கதான். ஆமேன் சொல்லுங்க. பாஸ்டர் அங்க போனாதான் பாஸ்டர் இலைப்பாறுதலா இருக்குது பிரதர் அப்படின்னாரு. என்கிட்ட ரொம்ப சந்தோஷம். என்ன சில ஆடு இருக்குது மலைமலையோ அலையும். ஆமேன் சொல்லுங்க. அதெல்லாம் மேய்ப்பரின் கீழ் இல்லாத ஆடு. ஆமேன். ஆடுதான், ஆனா எங்க இருக்காது? மேய்ப்பரின் வாசிப்பா வாசிங்க. சிதறி திரிகிறது, என்ன இல்ல விசாரிப்பவனும் இல்லை. சில குடும்பம் நம்ம சபையில் இருக்குது பாருங்க, விசாரிக்கவே மாட்டேன். என்ன இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க, விசாரிக்கவே மாட்டேன். ஏன் விசாரிக்க மாட்டேன்? அதுக்கு ஒரு 3-4 அலையிற மலைங்க இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. மேல் வசனம் வாசி பிரதர். மேய்ப்பன் இல்லாதவங்களுக்கெல்லாம் என்ன இல்ல? மேய்ப்பன் இல்லாததினால் அதுகள் சிதறு உண்டு போயின. அல்லேலூயா. ஆமெனே சொல்ல மாட்டீங்க. சிதறுண்டது அலையிறது இப்ப தெரியாது. ஒரு நாள் மறைஞ்சிருக்கிற அந்த காட்டு மிருகம் இருக்குது பாத்தீங்களா, அது அட்டாக் பண்ணும்போது தெரியும். ஐயோ நமக்கு ஒரு மேய்ப்பர் இல்லாத போயிட்டாரே, அந்த மேய்ப்பன் காப்பாத்த போயிட்டாரு. அப்ப 2 வகையான ஆடு. ஒன்னு என்ன நடந்தாலும் கைக்குள்ளா இருக்கிற ஆடு. 2வது ஆடு மலைகள் தோறும் சிதறுண்டு எங்கே பார் சுற்றி திரிகிற ஆடு. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க இயேசு என்கிற மேய்ப்பரின் கண்ட்ரோல் கீழே இருக்கிற ஆடா, அல்லது இயேசுவை மேய்ப்பராய் வைக்காமல் சுற்றி திரிகிற ஆடா எனக்கு தெரியாது. உங்க ஆவிக்குரிய வழக்கில் கர்த்தர் பேசுறார். நான் உனக்கு மேய்ப்பராய் இருப்பாரானால் நான் உன்னை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் எபிரேயர் 13:9 எப்படி அலைதா? அந்நிய போதனைகளால் அலையுது. அலையுதுன்னா எப்படி பாஸ்டர்? அந்நிய போதனைகளால் அலையுது. எந்த செய்தி கேட்டாலும் எதை வேணாலும் யூடியூப்ல பார்க்கறது, எவன் பேசினாலும் பார்க்கறது, எவன் சொன்னாலும். ஒரு கடை வச்சிருந்தா 5 பாஸ்டர் வந்து ஜெபம் பண்றான் ஒரு மாசத்துக்கு. எத்தனை பேர் ஜெபம் பண்றான்? 5 பாஸ்டர் வந்து ஜெபம் பண்றான். ஒருத்தன் சொல்றான், இந்த மாசம் உனக்கு சரி கிடையாது, ஒரு இருள் சூழ்ந்திருக்கிறதை பார்க்கிறேன் போயிட்டான். கப்புன்னு ஆயிடுச்சு. அடுத்த பாஸ்டர் வந்தான், உனக்கு ஒரு பில்லி சூனியை வைத்தது போல் உணர்த்தப்படுகிறேன். ஆனா இந்த மேய்ப்பன் சொல்றான், அவரோட மேய்ப்பனே இந்த மாசம் ஆசீர்வாதம், இவன் டுபாகுறா அவன் டுபாகுறா. ஆமேன்னு சொல்லுங்க. தெரியல. இன்னைக்கு நிறைய பேர் இப்படி மாட்டின்னு இருக்கிறான். ஊர்ல இருக்கிற மொத்த பாஸ்டும் தெரியும், பாக்கெட்ல இருக்கிறான். எல்லா பாஸ்டையும் வீட்டுக்கு வர வைக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. இல்ல சிஸ்டர், நான் சொல்றேன், நானா குட்டி மேய்ப்பன், பிரதான மேய்ப்பர். 1 பேதுருவின் புஸ்தகம் 5:4 வாசிங்க. 1 பேதுரு 5:4 வாசி டக்குன்னு. அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது வாடாத கிரீடம். ஆமென் சொல்லுங்க. உனக்கு ஒரே மந்த ஒரே மேய்ப்பன் தான். ஆமென் சொல்லுங்களேன். நீ வாடாத கிரீடத்தை தேவ சமூகத்தில் பெறணும். நகவனிங்க, இந்த சபையை நான் மேய்ப்பது இருமாப்பா மேய்க்க கூடாது. நானா யாருன்னா குட்டி மேய்ப்பன். என் பேர பிரதான மேய்ப்பர். ஆடுகள்லாம் சொந்தக்கார ஒருத்தர் இருக்கிறார். ஒரு நாள் வருவாரு, கொடுத்த ஆடெல்லாம் எங்கடான்னு கேட்பாரு. கொடுத்த ஆடை என்னடா பண்ணன்னு கேட்பாரு. அந்த ஆடுகளை சிங்கம் பிடிச்சிட்டு போற வரைக்கும் நீ என்னடா பண்ணன்னு கேட்பாரு. நாங்க ஒப்புவிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அது வரைக்கும் இந்த ஆடு எங்க இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு கீழே தான் இருக்கணும். இது அந்நிய போதனைகளால் என்ன பண்ணக்கூடாது? அலைப்பட்டு தெரியக்கூடாது. வாசிங்க யோவான் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசி சகோதரி. யோவான் 10:3. ரொம்ப ஃபாஸ்டா அப்படி டக்குன்னு இருக்கிற ஜேசிபி மிஷின் மாதிரி இது. வாசல்களை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவனுடைய சத்தத்துக்கு. உங்களுக்கு தெரியுமா, நம்ம வீட்டுக்காரன் ஒரு 10 ஆடு மேய்க்கிறான், பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளும் ஒரு 10 ஆடு மேய்க்கிறோம். 2 பேரும் ஒரே இடத்துக்கு ஓட்டின்னு போறோம், ஒரே இடத்துல மேய விடுறோம். மேய விட்டாலும் ஒரு ஆடு இப்படி தள்ளி போகும்போது பக்கத்து மேய்ப்பன் அந்த ஆறு பேரை சொல்லி அலமேலுன்னு வச்சுக்கிறான்னு வச்சுக்கலாம். பொட்டாடுனா அலமேலே அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரன் கூட்டா திரும்பியே பார்க்காது. எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுமா திரும்பி பார்க்கும்? மேய்ப்பன் வச்சுக்கிறான் பாருங்க. ஒரு குரல் அலமேலே இப்படி திரும்பி வந்துடும். பார்த்துக்கிறீங்களா இல்லையா? நான் அமெரிக்காலேருந்து 6:30 மணி ஃப்ளைட்டில் வந்த மாதிரியே உட்காந்துக்கிறீங்களப்பா. ஆடு மேய்ச்ச குடும்பம் எத்தனை இருக்குதுங்க? ஆமேன் சொல்லுங்க. நாங்களாம் ஆடு மேய்ச்ச குடும்பம். ஆமேன். கைனி வெளி வச்சு அல்லேலூயா. இங்கேருந்து ஒரு குரல் கொடுக்கணும். இங்கே அழகா சொல்றாரு பாரு. அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுதான் பிரதர்? வாசிங்க. திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு என்ன பண்ணுது? செவி கொடுக்கிறது. அது அண்டர்லைன் நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணுங்க. தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். என்ன நடக்குது பாஸ்டர்? அவன் தன்னுடைய ஆடுகளை அழகா நடத்துறான். அவன் என்ன சொன்னாலும் கேட்கும். ஆமேன் சொல்லுங்க.
மேய்ப்பனுக்கு கீழே இயேசு என்கிற மேய்ப்பன், இந்த மேய்ப்பனை பேசல, இயேசு என்கிற மேய்ப்பனுக்கு கீழே இருக்கிற ஆடு அவர் என்ன சொன்னாலும் கேட்கும். ஆமென் சொல்லுங்க. கீழ்ப்படிய என்ன சொன்னாலும் ஆமென் சொல்லுங்க. அவர் காட்டுற வழியில தான் நடக்கும். அல்லேலூயா. அந்நிய போதனைகளை மனுஷன் காட்டுகிற வழியில இந்த ஆடு அலைந்து திரியாத மலைகளில அல்லேலூயா அவர் கையின் கீழே இருக்கும். ஆமென். அந்த மேய்ப்பனுக்கு தெரியும் எப்படி காப்பாற்றணும். ஆமென். இன்னைக்கு ஒரு 4 காரியத்தை வேகமா சொல்லி நான் முடிச்சிடறேன். ஸ்கூல்லாம் லீவு தான். ஆமென். அதனால 9 மணிக்கு விட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கவனிக்கணும், மேய்ப்பராய் அவர் உங்களுக்கு இருப்பாரானால், அல்லது இந்த மாதத்தில் இருந்து இதுவரைக்கும் எப்படின்னு எனக்கு தெரியல, இன்னிலிருந்து சொல்லுங்க, நீங்க மட்டும்தான் மேய்ப்பர் ஆண்டவரே என்று. அப்படி வாழ்க்கையை நீங்கள் இன்றைக்கு தொடவீர்களானால் இந்த செய்தி இந்த மாதத்திற்கு மாத்திரம் அல்ல, உன் ஜீவன் இருக்கிற நாள் வரை உன் சந்ததிகளுக்கு தொடர்கிற செய்தி. இந்த செய்தியை நீ விசுவாசிக்க கூடுமானால், ஆழ் மனதில் ஒரு ரத்தத்தை போல உனக்குள்ள ஓடுமானால், நான் சொல்லுகிறேன் இந்த செய்தி அப்படியே தீர்க்க தரிசனமாய் பலிக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்பர் 1 யார் இந்த மேய்ப்பர்? வளர்க்கிறவர். ஆமென் சொல்லுங்க. அல்லது உருவாக்குகிறவர். மேய்ப்பனுடைய முதல் வேலை என்ன தெரியுமா? அவர் உனக்கு மேய்ப்பரா இருந்தா உன்னையும் உன் குடும்பத்தையும் வளர்க்க ஆரம்பிப்பாரு. இங்கிலீஷ்ல வந்திருக்கு, the grave became a strong. ஒரு பலமான இடத்துல ஒரு பலமான மனிதனாய் உன்னை வளர்த்து கர்த்தர் நிறுத்த போறார். கையை தட்டி சொல்லுங்க, உன் குடும்பத்தை வளர்க்க போறாரு. உன் குடும்பத்தை கர்த்தர் உருவாக்க போறாரு. ஆமென் சொல்லுங்க. ஒரு மேய்ப்பனுடைய வேலை என்ன தெரியுமா? வளர்க்கணும் அல்லது அந்த ஆட்டை உருவாக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க, நம்ம உலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், உறவுகள், நம்ம நண்பர்கள் சிலர் சொல்லிக்கிறோம் பாருங்க. நம்மளை சுற்றி உள்ளவங்க, நம்ம வேலை ஸ்தலத்தில், ஏன் ஊழியத்தின் பாதையில் கூட நம்ம வளரக்கூடாது என்பதில் ஜாக்கிரதையா இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? வளர்த்துறாத வளர்ந்துடக்கூடாது. அதுக்கு முன்னால ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே இந்த உறவுகளுக்குள்ள எப்படியாவது அண்ணன் பையனுக்கு கல்யாணம் ஆயிடணும், எப்படியாவது அண்ணன் ஒரு வீட்டை கட்டிடணும், தங்கச்சி வீட்டை கட்டிடணும் அப்படின்னு நினைச்ச காலெல்லாம் போய் இப்போ என்ன நினைக்கிறான் தெரியுமா? அவனுக்கு கல்யாணமே ஆகிடக்கூடாது, அவன் வீடே கட்டக்கூடாதுன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. சொல்லுங்க ஆமென். அடுத்த அண்ணன் வீட்டில் கூட என்ன நடக்கூடாது, அப்படி ஜாக்கிரதையா நாம் வளரக்கூடாது என்று மனிதர்கள் மத்தியில நம்மை வளர்ப்பதற்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார்கள். மனிதர்கள் என்ன வேணா நினைக்கலாயா, உன்னுடைய மேய்ப்பர் இயேசு யார் தெரியுமா? அப்படிப்பட்டவர் அல்ல, அவர் உன்னை வளர்ப்பதில் அக்கறை காட்டுகிறவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். 2:40 லூக்கா 2:40 வாசிங்க. லூக்கா 2:40 வாசிங்க. இதுக்கு ஆதார வசனத்தை நான் காண்பிக்கிறேன். லூக்கா 2:40. பிள்ளை என்ன பண்ணுச்சு? முதல்ல பிள்ளை நீ. ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது அந்த பிள்ளையை என்ன பண்றாரு? வளர்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. வளர்ந்தது இயேசு உன்னை வளர்க்கிறான்றதுக்கு சில அடையாளம் காண்பிக்கிறேன் பிரதர். முதல்ல என்ன பண்ணுச்சு? ஆவியில மேய்ப்பர் முதல்ல வளர்க்கிறார்னா கவனிங்க, உங்களை எடுத்தவன உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தில் வளர்த்துட்டாருன்னா அது மேய்ப்பர் வளர்க்கல. நான் சொல்ற சத்தியம் உங்களுக்கு புரிஞ்சுன்னா ஆமென் சொல்லியிருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. மேய்ப்பர் வளர்க்கிறது முதல்ல எங்க தெரியுமா வைப்பாரு? உன் ஆவியில வளர்ப்பாரு. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ப்பாரு, உன் ஜப வாழ்க்கையில வளர்ப்பாரு, உன் உபவாசத்துல வளர்ப்பாரு, உன் தரிசனத்துல வளர்ப்பாரு, உன் சொப்பனத்துல வளர்ப்பாரு. நீ சொல்லுவ நான் மிந்தி மாதிரி இல்ல இப்ப. ஆமென் சொல்லுங்க. மிந்திலாம் எதை பார்த்தாலும் பயப்படுவேன், இப்ப விசுவாசமா இருக்கிற பாருங்க. இப்ப கர்த்தர் மேல ரொம்ப நம்பிக்கை வந்துச்சு பாருங்க. இப்ப ஜபத்தின் மேல செத்து போன மாதிரியே கை தட்டுறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. நான் சொல்றேன், நீ ஆவியில பலன் அடைய ஆரம்பிச்சது உனக்கே தெரியுது. அவன் ஆவிக்குரிய கண்ணு திறக்கப்பட்டது உனக்கே தெரியுது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஒரு வளர்ச்சி தெரியுது பாருங்க. மிந்தி மாதிரி இல்ல. மிந்திலாம் ஜபமே பண்ண பிடிக்காது, இப்ப ஜபம் பண்ண பிடிக்குது. ஆமென். மிந்தி பைபிள் படிச்சா புரியாது, இப்ப பைபிள் படிச்சா புரியுது. ஆமென் சொல்லுங்க. மிந்தி பாஸ்ட் பேசினா இன்னமோ பேசுறார், இப்ப பாஸ்ட் பேசினாலே இனிக்குது. எனக்கு கையை தட்டி திவாரா சந்தானா. ஆமென் சொல்லுங்க. இங்க வளர்ப்பாரு முதல்ல. அதனால தான் ஒன்று சர்ச்சைக்கு வந்து சபைக்கு வந்து ஒழுங்கா ஆண்டவரை தேடாதவன் கார் வாங்குறான், வீடு கட்டுறான், சூப்பரா அவனுக்கு வேலைலாம் கிடைக்கணும், பொறாமப்படாத. அவனுக்கு அதை கொடுத்து இங்கே முடிச்சிடுறாரு அவனை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மள ஆவியில முதல்ல என்ன பண்றாரு? வளர்க்காரு. எத்தனை பேர் சொல்றீங்க நான் வந்து இங்க வளர்ந்துட்டேன், இந்த மேய்ப்பர் என்ன வளர்த்துட்டாரு, இந்த மேய்ப்பர் டுபாகரு, அந்த மேய்ப்பர் என்ன வளர்த்துட்டாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்பெல்லாம் எதுக்கும் பயப்படுறதில்ல பாஸ்டர், வேலையில் பயப்படுறதில்ல, எதுக்கும் பயப்படுறதில்ல பாஸ்டர். எனக்குள்ள ஒரு விசுவாசம், என்னை அழைத்தவர் மரண பரியந்தம் என்னை நடத்த வல்லமை உள்ளவராய். அல்லேலூயா. அந்த பிள்ளை முதல்ல எங்க பலன் அடைஞ்சது? வளர்த்த பிள்ளை ஆவியில பலன் அடைஞ்சது. ரெண்டாவது என்ன பண்ணுச்சு? என்னது? அவர் வளர்த்தா எப்படி தெரியுமா? உன்னை ஞானம் நிறைந்தவனா மாத்துவார். அறிவுக்கும் ஞானத்துக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. எனக்கு கவனிங்க, நிமிர்ந்து பாருங்க. அறிவு என்ன சொன்னோம்?
போய் பார்த்து செஞ்சுட்டு மாட்டிக்கினா அறிவை வச்சு தப்பிச்சு வந்துடலான்னு வந்துடும். ஆமீன் சொல்லுங்க. லவ் பண்ணக்கூடாது, பண்ணி பார்த்துட்டு எஸ்கேப் ஆகி வந்துடலாம். போகக்கூடாது, அவன் கூட போய் பார்த்து எஸ்கேப் ஆகி போய் சிக்கல்ல மாட்டி கீட்டி அறிவு என்ன பண்ண வெளில கொண்டு வரும். ஞானம் என்ன பண்ணும் தெரியுமா? அந்த பக்கமே போவாது, அதை தொடவே தொடாது. நீ நல்லா கவனிங்க, இயேசு வளர்க்கறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? இப்பயும் நீ அறிவாளி மாதிரி சில காரியத்தில் ஈடுபடுற பத்தியா, இன்னும் சரியா வளரலன்னு அர்த்தம். ஞானம் இருந்தா அந்த திசையில கூட. ஆமேன்னு சொல்லுங்க. அறிவாளிகள் ஞானத்துக்கு இஷ்டத்துக்கு முந்தி பேசுவோம் பாருங்க, இஷ்டத்துக்கு முந்தி செயல்பட்ட பாருங்க. வளர்த்து தேவன் மேய்ப்பர் வளர்ப்பாரானால் நான் சொல்றேன், நீ இஷ்டத்துக்கு போக மாட்டேன். கையை தட்டி சொல்லுங்களேன், என்ன ஞானத்துல வளர்க்கிறா. ஞானம் தன் வீட்டை கட்டி 7 தூண்களை சித்திரம் தீர்த்து அரண்மனை கற்களால் மூலையில சித்திரம் தீர்த்தது. ஆமேன். ஞானம் இருந்தா வீட்டை கட்டிடலாம் பிரதர், ஞானம் இருந்தா குடும்பத்தை கட்டிடலாம் பிரதர். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? மேய்ப்பர் வளர்த்தா இப்படி தான் வளர்ப்பாரு. எத்தனை பேருக்கு நல்லா இருக்கு சத்தியம்? ஆமேன் சொல்லுங்க. ஆழமா இருக்கு சத்தியம்? ஆமேன் சொல்லுங்க. மூணாவது எப்படியா சிஸ்டர்? மூணாவது கையை தட்டி சொல்லு, உன் மேல ஒரு கிருபை இருக்கு சிஸ்டர், உன் மேல ஒரு பலன் இருக்கு சிஸ்டர், உன் மேல ஒரு வளர்ச்சி இருக்கு. நான் சொல்றேன், கிருபை இருப்பதனுடைய அடையாளம் ஆசீர்வாதம் தானா வரும். ஆமென் சொல்லுங்க. தாவீதின் மேல் இருந்த கிருபை அவனை நல்ல ஐஸ்வர்யமானாய் மகிமை உள்ளவனாய் வைத்தது. நான் சொல்றேன், உன் மேல என்ன இருக்கு? ஒரு வளர்ச்சி இருக்குது, ஆவியில பலன் இருக்கு. ரெண்டாவது உனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துட்டாரு. உனக்குள்ள கையை தட்டி நல்லா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், பார்வோனுடைய குமாரத்தி எடுத்துக்கொண்டு போய் வளர்த்த மோசே என்கிறவன் அப்படி அவன் ஞானவானா, அப்படி சாதுரியவானா வளர்த்திருப்பாரானால், என் மேய்ப்பர் இயேசு பார்வோன் குமாரத்தியை காட்டிலும் சிரித்து போனவர் அல்ல, அவர் உன்னை வளர்ப்பாரானால். கையை தட்டி உன்னை ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அதனால கவனிங்க, கர்த்தர் ஒரு மனுஷனை வளர்த்தார்னு வச்சுங்க, எல்லாரும் மாதிரி அவன் இருக்க மாட்டாயா, வித்தியாசமா இருப்பாயா. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனை என்ன பண்ணாரு? வளர்த்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? இதே ஏலிதா அவங்க 2 புள்ளையும் வளர்த்தாரு. ஆனா அப்பா வளர்த்ததுக்கு கர்த்தர் வளர்த்ததுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அதான் சொல்லுவேன், உன் பிள்ளைய நீ வளர்த்தினா அது உன்ன மாதிரியே மண்டா இருக்கும். உன் பிள்ளைய மேய்ப்பர்கிட்ட விட்டுடு. நீ எனக்கு தெரியாதுடா, அவர்கிட்ட போய் படிச்சுக்கோ, அவர்கிட்ட பண்ணிக்கணும். டெய்லி காலையில் எழுந்து ஜெபம் பண்ணி வச்சு பாரு. நான் சொல்றேன், சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார். தான் முதல் பெயர் சபா வரை அவன் தீர்க்க தரிசிதான் என்றும் அவன் சொன்ன ஒரு வார்த்தையும் கீழே விழாதபடி காத்தவர். நான் சொல்றேன், அவர் வளர்த்தானியே பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இதெல்லாம்? நான் இப்படி சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தர் ஒரு மனுஷனை வளர்க்கும் போது வளரக்கூடாம தடுத்தான் பாருங்க. அவன் கூட என்ன பண்ணுவான் தெரியுமா? கொஞ்ச நாள் வந்த உடனே, தாவீதே, நீ மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவாய், கர்த்தர் உன்னோட இருக்கிறாய், நீ பெரிய காரியங்களை செய்வாய் என்று உன்னை பத்தி சொல்லக்கூடிய அளவுல நீ வளர்ந்துருவ. ஆமென்னு சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. வளர்ச்சினா என்ன சார்? உன் எதிரியை விட மேல வந்து எதிரி அசைக்க முடியாத இடத்துக்கு வந்துருவேன். எதிரி சொல்லுவான் என்னன்னு, தாவீதே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், மென்மேலும் பலப்படுவாய், பெரிய காரியங்களை செய்வேன். எதிரி வாழ்த்துறது கர்த்தர் வளர்ப்பாரியா? இதை நம்மனா ஆமென் சொல்லியிருப்பீங்க. உன் சத்துருக்கள் பார்த்து உன்னை வாழ்த்துற அளவுக்கு கர்த்தர் உன்னை வளர்க்க போறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன், இதுவரை உங்களை வளராமல் தடுத்த, இதுவரை உங்களை வளரக்கூடாது என்று நினைத்த அந்தகார வல்லமையா இருக்கட்டும், மனிதர்களா இருக்கட்டும், அத்தனை இந்த மாதத்தில் விழுந்து போக ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய மகிமை உன் மேல எந்த இறங்குது மகனே? பெற்றுக்கொள்ள இந்த அபிஷேகத்தை, பெற்றுக்கொள்ள இந்த வல்லமையை. இன்றைக்கு உன்னை வளராமல் தடுத்து நிறுத்தின எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில், அந்த மனிதனுக்குள்ள இருந்த ஆவிகள் உன் குடும்பத்தை வளராதபடி தடுத்த, உனக்கு நல்ல வேலை கிடைக்காதபடி தடுத்த எல்லா ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விழுந்து போது. ஆமென். எப்பயுமே பனைமரமும் தென்னை மரமும் பெரிய ஆலமரமும் வளர்றதுக்கு நேரம் ஆகும் சிஸ்டர். அதுக்கு விதைக்கப்பட்ட விதை உள்ள இருக்குது சிஸ்டர். நான் சொல்றேன், உன்னை கர்த்தர் ஊற்றி அந்த விதையா வைத்திருக்கிறார். உன் கண்ணீர் அதற்கு நீரா போயிருக்குது, உன் ஜெப நீரா போயிருக்குது. கர்த்தர் ஒரு நாள் வளர்த்து நிறுத்தும் போது எல்லாரும் ஆச்சரியப்படு. ஆமென். அல்லேலூயா. இந்த மேய்ப்பர் முதல்ல யாரும் கேட்டா வளர்க்கிறவர். ஆமென். ரெண்டாவது யார் பாஸ்டர்? இந்த மேய்க்கிறவர், போஷிக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. ஃபீட் அண்ட் கேர். ஆமென். ஃபீட் அண்ட் கேர். உன்னை சொல்றேன், வளர்க்கிறது மாத்திரம் இல்ல, உன்னை போஷிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? வாசிங்க எபேசியர் 5:29. சீக்கிரமா வாசிங்க சிஸ்டர், 4 பாயிண்ட் சொல்லணும், டைம் ஆயிடுச்சு. எபேசியர் 5:29 வாசிங்க.
தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லை. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை. இங்கே மனைவி கணவனுக்குள்ள உறவை பற்றி சொல்லுகிறது. எப்படி சொந்த மாம்சத்தை ஒருத்தன் பகைக்க மாட்டானோ அப்படி இந்த மேய்ப்பர் கவனிங்க, சபை அவருடைய விழாவில் இருந்து பிறந்தது. ஆமென். சபை யாரோடது? கர்த்தரோட சபை. இதை போஷிக்கிற கடமை அந்த மேய்ப்பருக்கு இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? உன்னையும் என்னையும் போஷிக்கிற கடமை அந்த மேய்ப்பருக்கு இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னைக்கு பைபிளை கையில் தூக்குனியோ, என்னைக்கு ஆண்டவரை நம்பி சபைக்கு வந்தியோ, என்னைக்கும் வாய் முழுவதும் அல்லேலியோ தோத்திரம் போட்டுச்சோ, என்னைக்கு பாட்டு பாட ஆரம்பிச்சோ, அன்னையிலிருந்து உன்னை இந்த மேய்ப்பர் தன்னுடைய கரத்தில் எடுத்து உன்னை போஷிக்கிற கடமையை எடுத்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இனி நம்ம போஷிக்க வேண்டிய பொறுப்பு கடமை அவருக்கு இருக்குது. பாருங்க, இங்க சொல்லுது, மனைவியை கணவன் காப்பாற்றுவது போல. இன்னும் நீங்களும் நானும் மனைவியாவே ஆகல, நம்ம யாரா தான் இருக்கிறோம். இப்போ என்கேஜ்மெண்ட் ஓசியால சொன்னபடி நீங்களும் நானும் இந்த நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும் பாருங்க, அதான் சூப்பர் கேப். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ராஜேந்திர வித சிரிச்சார் பாருங்க, ஒரு சிரிப்பு. எனக்கு தெரியும் அவர் யார் சிரிச்சாருன்னு. அந்த கேப்புக்குள்ள எப்படா பார்ப்போம், அப்பதான் கேட்போம், ஐஸ்கிரீம் பிடிக்குமா உனக்கு, உனக்கு இது பிடிக்குமா, உனக்கு தோசை பிடிக்குமா, உனக்கு இது வாங்கி வரட்டுமா, பாசந்தி வாங்கி வரட்டும். இதெல்லாம் எப்போ நடக்கும் சொல்லுங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா வாங்கி கொடுத்துருப்பான், கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கி கொடுக்க மாட்டான். நீங்க வேணா கவனிச்சு பாருங்க. ஆமென்னு சொல்ல மாட்டீங்க, ஏன் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க எல்லாரும்? அல்லேலூயா. கவனிங்க சிஸ்டர் பிரதர், இங்க உனக்கு எனக்கும் கல்யாணமே இன்னும் அவர் மத்திய ஆகாயத்தில் ஆகல. ஆனால் இந்த மேய்ப்பர் எவ்வளவு உத்தமர் தெரியுமா? உன்னை என்னையும் போஷிக்கிறத கையை நல்லா தான் தட்டுங்களேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. போஷிக்க பண்ணனா நல்ல வேலை வேணும், நல்ல தொழில் வேணும். அவருக்கு தெரியும், என் பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டு நல்லா போஷிக்கப்படணும்னா நல்ல வேலை வேணும், நல்ல தொழில் வேணும், நல்ல வருமானங்கள் வேணும். அவருக்கு தெரியும். நான் இப்படி சொல்றேன், உனக்கு நல்ல வேலையை தருவாரு, நல்ல தொழிலை தருவாரு, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற என் மேய்ப்பர். நான் நம்புகிறது, நல்ல சத்தமா சொல்லுங்க, நான் நம்புகிறது அவராலே வரும், அவராலே வரும், அவராலே வரும். ஆமெனா? அல்லேலூயாவா? ஆமெனா? எந்த அளவுக்கு பாஸ்டர் போஷிப்பாரு, உன் எதிரியெல்லாம் வந்து உன்னை போஷிக்கிறத பார்த்து பிரமிப்பாயிடுவான். ஊரு பூரா பஞ்சம் இருக்கலாம், ஊரு பூரா ஆகாரம் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், உன் சொந்த பந்தத்துக்கிட்ட பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா உன் வீட்டில் ஆகாரம். 26-22 வாசி பிரதர், ஆதியாகமம் 26-22. இந்நேரம் போயிருக்கணும், நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணி அந்த அளவுக்கு வளரணும். வெட்டினான், வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நம்ம தேசத்தில் பழுகும்படி என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ஆமென். நான் சொல்றேன், கர்த்தர் போஷித்தா என்ன பாஸ்டர், நீ பழுகி பெருக ஆரம்பிச்சிடுவ. ஆச்சரியமா இருக்கும். கையை தட்டி சொல்லுங்களேன், நான் பழுகி பெருகும்படி கர்த்தர் என்ன போஷிக்க போறார். ஆமென். சகோதரி தொடர்ந்து வாசிங்க சகோதரி. 29ஆம் வசனம் 30ஆம் வசனம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையே உமக்கு செய்து அனுப்பிவிட்டது போல பண்ணிக்கொள்ள வந்தோம். கையை தட்டி சொல்லுங்க. உன் எதிரி சொல்லுவான் உன்னை போஷிக்கிறத பார்த்து, நீர் கையை நல்லா தான் தட்டுங்களேன். வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போவான், என்னன்னு பாஸ்டர் எதை பார்த்து பாஸ்டர் இவன் சொன்னான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு. கீழ் வசனம் வாசிங்க. என்ன பண்ணினா, என்ன பிரதர் பண்ணினா? ஊரு பூரா பஞ்சம். இவன் வந்து ஆடு மேய்க்க வந்தவன். கவனிக்கணும் நான் பேசுறத. ஆடு மேய்க்க வந்தவன் விவசாயம் புது தொழிலை கர்த்தர் கையில கொடுக்கிறாரு. அந்த புது தொழில 100 மடங்கு ஆசீர்வாதம். ஆசீர்வதித்து இப்போ வந்தவனுக்கு விருந்து பண்றான். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் வீட்டுக்கு வரவங்களுக்கு என்ன பண்ணணும், நல்லா சோறாக்கணும். கரெக்டா சொன்னேன். யாருக்கு? எதிரிக்கு. சொல்லுங்க. நான் முன்னேறவே மாட்டேன், பைபிளை தூக்கின பாரு, நீ போய் அந்த ஜாதி கூட சேர்ந்திய பிச்சை எடுப்படான்னு சொல்றோம். ஒரு நாள் வீட்டுக்கு வருவான். அவன் வந்தானா இலையில என்ன பண்ணனா, மாமா கொஞ்சம் தள்ள வைக்கிறேன், மச்சான் இடமே இல்லையே மச்சான். இல்ல மாமா சாப்பிடு மாமான்னு சொல்லுங்க. ஆனா நம்ம ஆப்போசிட்டா பண்ணுவோம். என்னன்னு, அவன் கண்ணை வச்சிட போறான்ட்டு, இல்ல அவர் வாங்கி தரல, வேலை இல்லை, அது இல்லை, இது இல்லை, அப்படி சொல்லாதீங்க. என் கூட ஒரு பாஸ்டர் ஒருத்தங்கிறான் பாருங்க, என்ன ஐயோ வாயா போலாம் அப்படின்னு கூப்பிட்டோம்னா பெட்ரோலுக்கே 100 ரூபாய் இல்லை, ஆனா துட்டு வச்சிருப்பான். சொன்னா நம்ம கண்ணு வச்சிருவோமா? எப்படி? இப்படிலாம் இருக்கக்கூடாது. எதிரி வந்தா நான் என்ன தரம் பண்ணணும், அவன் பார்த்து சொல்லணும், எப்படிப்பா சாப்பிட்றீங்க, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்க கையை நல்லா தான் தட்டி. அதனால தான் சொல்றேன், ஊழியக்காரங்களாம் வீட்டுக்கு வந்தா அவன் உங்களை பார்த்து அந்த சாப்பிட்டதுலேயே என்ன பண்ணினா
பத்தாத தொக்கு, ரசம், முந்தானத்து வச்ச சாம்பார், இதெல்லாம் என்ன பண்ணுறது ஊழியக்காரங்களுக்கு? சொல்லுங்க, ஃப்ரெஷ்ஷா சமைச்சு ஃப்ரெஷ்ஷா போட்டு பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்க. அவன் சொல்றான், உன்னை போஷித்ததை பார்த்து எதிரி சொல்றான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. அப்படி எம்மா நம்ம குடும்பத்தை சொல்லணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால் எப்படியோ பாஸ்டர், என்ன வேலைன்னு தெரியல பாஸ்டர், ஏதோ சாப்பிட்றோம் பாஸ்டர். நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்க. யாரும் ரேஷன் அரிசி எல்லாம் வீட்டில் நம்ம சபையில் சாப்பிடக்கூடாது. நல்ல அரிசி வாங்கி சாப்பிடணும். 6:31 மத்தேயில சொல்றாரு, உணவுக்காக என்ன பண்ணுவோம், உடைக்காக என்ன பண்ணுவோம், அதுக்காக என்ன பண்ணுவோம். டெய்லி உட்காந்து புருஷனும் பொண்டாட்டி என்ன பண்ணாதீங்க, வேலையே இல்லையப்பா ஒரு வாரமா எப்படிப்பான்னு பேசிக்காதன்றார். சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், 3 வருஷம் தேசத்தை அடைச்சா கூட கர்த்தர் நமக்கு ஆகாரத்தை கொடுக்க. கையை நல்லா தட்டி ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை வருஷம் வேணா யாருக்கு என்ன வேணா நடக்கட்டையா, இந்த மேய்ப்பனுக்கு தெரியும் உன்னை போஷிக்கிறது எப்படின்னு. அல்லேலூயா. வாசிமா 6:31. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம். ஏன் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இவர்கள் எல்லாம் அஞ்ஞானிகள் என்ன பண்றாங்களா? ஆமா, உலகத்தான் பேசிக்கிறான். டெய்லி எப்படி சாப்பிட போறோம், எப்படி பழக போறோம், எப்படி பிள்ளைங்களுக்கு பீஸ் கட்ட போறோம், கிளாரட் ஸ்கூல்ல சேர்த்துட்டு இருக்கிறோமே, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல 2த்தையும் சேர்த்துட்டு இருக்கிறோமே, எப்படி பழக போறோம் டெய்லி பேசுவான் வீட்டுக்காரன் வீட்டுக்கிட்ட. ஆமென். தலையை கௌகாரே நிமிந்து பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த வசனத்தை எடுத்துக்காத்தையோ பைபிள் தானே வச்சிருக்கிறேன்னு காட்டணும். ஆமென் சொல்லுங்க. வேலை இல்லை கூட கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. பாஸ்டர் என்ன பாஸ்டர் மேஜிக்கா? நீ இந்த வசனத்தை நம்பு, மேஜிக் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. வீட்டுக்கு எட்டுன்னு துட்டை கொடுத்துட்டு போவான். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. ரைடு வருதா மச்சான், மச்சான் ரைடு வருதா, வீட்டில் துட்டு இருந்தா பேஜாரு, இந்த ஒரு 50 லட்சத்தை வச்சுக்க, அதில் ஒரு 5 நீ எடுத்துக்கணும். யாருக்கோ நடக்க போகுது தீர்க்க தரிசனம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சொல்லினே இருந்தாலும் ரொம்ப நாளா மாமா துட்டு வச்சுக்கிறார், மாமா ஒரு நாள் ரைடு விட போறான். நம்ம ஒரு மாதிரி பாக்குறீங்க. ஆமென் சொல்லுங்க. இல்ல நடந்துருக்குது சார், நடக்கும். நடக்குமா நடக்காதா கேள்வி கேட்காதே, மேய்ப்பர் உனக்கு இருந்தா அற்புதங்கள் நடந்திடும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உலக மக்கள் போல கவலைப்படாத. வாசிங்க பிரதர். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று. எப்படி நடக்கணும்னா உன்னை என்ன தெரியுமா சொல்றாரு? அஞ்ஞானின்றார். தேவன் அறியாத ஜனம் போல ஆயிட்டன்றார். என் வல்லமை தெரியாத ஜனம்ன்றார் உன்னை. இதெல்லாம் அஞ்ஞானி தேடினா நீ இதை பத்தி பேசாத. வாசி பிரதர். சொல்லிட்டு சொல்றாரு, முதலாவது நீ தேட வேண்டிய ஒண்ணு இருக்குது, அது தேவனுடைய ராஜ்யம். உன் மேய்ப்பர்கிட்ட காலையில வரணும். யார்கிட்ட வரணும்? காலங்காத்தால போய் இந்த ஆடு எங்க கத்தணும் தெரியுமா? பே பே பேன்னு மேய்ப்பர் இருக்கிற இடத்துல போய் என்ன பண்ணனா கத்தணும். அதை விட்டு வேன்னு வேலை கொடுக்குறவங்க வேன்னு கத்தக்கூடாது, துட்டு கூட கத்தக்கூடாது. ரோடுக்கு வந்து நீங்க பாருங்க, காலில் கைட்டி விட்டுருவான். அந்த மேய்ப்பன் முகத்தமாகாத ரோடுக்கு வந்து வச்சுக்க, போற வண்டிக்காரன் தட்டி விட்டு போவான். ஹை ஹை ஓரமோன்னு காலில் பார்த்துக்கிறீங்களா இல்லையா? இதெல்லாம் நீ ஒழுங்கு மரியாதையா மேய்ப்பன் முகத்தை பார்த்தா மேய்ப்பன் முன்னாடி போயிருப்பான், நீ பின்னாடி வந்தா கைய ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. சில ஆடுலாம் இருக்குது, காலைல எழுந்தோன்னா பேன்னு ரோட்ல கத்துறது, பேன்னு போன்ல கத்துறது, பேன்னு அங்க கத்துறது. எப்படிமா அம்மா பேன்னு அங்க கத்துது. அதனால தான் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, போஷிக்க முடியல. சொல்ல மாட்டீங்க. ஆமேன்னு. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், இஸ்ரவேல் ஜனங்களை வெளியில இருந்து கொண்டு வந்தார் பாருங்க. கொண்டு வந்த உடனே அவர் எங்கன்னா சொன்னாரா, நீ போற வழியில வானம் திறந்து உனக்கு மண்ணா கொடுக்க போறேன் பாரு, அது தேனிட்ட பணியார மாதிரி இன்னைக்கு போது பாரு, ஒரு பாயிண்ட்ல கொண்டு போய் நிறுத்து அப்படி காடே சொன்னாரா? இதுல ஆச்சரியம் ஒண்ணு இருக்கு தெரியுமா? அந்த ஜனமும் என்ன கேட்கல, எப்படி ஆண்டவரே எங்களை போஷிப்பீங்கன்னு கேட்கல. உபாகமம் 8:3 வாசி. உபாகமம் 8:3 டக்குன்னு வாசிக்கணுமா? நேரம் அந்த வசனத்தை எவ்வளோ வளர்ந்த ஆளு நீங்களா, என்ன இப்படி பண்றீங்களம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்க? அவர் உன்னை சிறுமைப்படுத்தி, உன்னை பசியினால வருத்தி, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும்
கையை தட்டி சொல்லு, உனக்கு புரியாத வழியில போஷிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். எந்த வழியில போஷிப்பார் பாஸ்டர்? எனக்கு தெரியாது பிரதர். இன்னைக்கு தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? உனக்கு வேலை இருக்கலாம், வேலை இல்லாம போலாம். உனக்கு தொழில் இருக்கலாம், தொழில். உனக்கு அறியாத மன்னாவினால உன்னை போஷித்து நீ கானானுக்குள்ள நடக்கிற வரைக்கும் உன்னை நடத்துகிற ஒரு தெய்வம் இருக்கிறாரு. ஆமென். ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி டு காட். நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு மாத்திரம் முதலிடம், சபைக்கு முதலிடம், உன் ஜெபத்துக்கு முதலிடம், வேத வாசிப்புக்கு முதலிடம். கர்த்தரை முன்னாடி முதல்ல வைங்க. மனுஷன் தூக்கி பின்னாடி தூக்கிடாசுங்க. நீங்க வெச்சு பாருங்களேன். அந்த ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி அந்த விதவை கொண்டு வந்து 1 ராஜாக்கள் 17 கொடுத்தால, அது என்ன தெரியுமா அர்த்தம்? கொடுக்கறத பத்தின விஷயம் இல்லது. பிரையாரிட்டி நீ யாருக்கு கொடுக்கறன்னு. அந்த பிள்ளைய உட்கார வைங்க. இப்படிலாம் பழக்கம் பண்ணீங்கன்னா அது அப்படியே பழக்கமாயிடும். நல்லா கவனிங்க. பிரையாரிட்டி நீ யாருக்கு கொடுக்கற? சொல்றாரு, முதல்ல சொல்ற அப்பத்தை கொண்டு வந்து எனக்கு குடுமா, எனக்கு குடுமா. வீட்டுக்கு ஓடி இருப்பா, அப்பத்தை சுட்டுருப்பா. சுடும்போது பையன் கேட்டுருப்பா, அம்மா எனக்கா சொல்ற? இல்லடா, ஒரு ஆள் ஜிப்பா போட்டு வந்திருக்கிறான் பாஸ்டர்மா, அவன் டுபாகர் பாஸ்டர்மா. ஒரு வேளை கொடுத்து நீ பெருகாம போயிடுச்சுன்னா என்னமா கேட்டிருப்பானா? கேட்டிருக்க மாட்டானா? நிறைய கேட்குது இந்த காலத்துக்கு பசங்க. கேள்வி கேட்டிருப்பான் பாருங்க. அவ சொன்னா, இல்லடா அந்த ஆளை பார்த்தா தெரியல, மூஞ்சிலாம் நல்லா இருக்குதுடா, கொஞ்சம் நல்ல பாஸ்டர் மாதிரி தெரியறாரா. ஆமேன்னு சொல்லுங்க. என்ன சொல்ல? எலியாவை சொல்றேன். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி தப்பான ஆள் மாதிரி தெரியல. அந்த ஆள் சொன்னா நடக்கும். கவனிங்க. சுட்டு இங்கிலீஷ்ல போட்டுக்க லாஸ்ட் மீல். லாஸ்ட் மீல், கடைசி மீலை கொண்டு போய் என்ன பண்ணா தெரியுமா? எடுத்து போய் கொடுத்த உடனே நான் விசுவாசிக்கிறேன், அவன் அப்ப சுடுறதுக்கு போறதுக்குள்ள எலியா சும்மா உட்கார்ந்து இருந்திருக்க மாட்டார். ஆண்டவரே, நான் ஒரு வார்த்தையை விட்டேன். என்னன்னு தேசத்தின் மேல கர்த்தர் மழையை கட்டளை இடுகிற வரைக்கும் உன் வீட்டில் மாவும் குறையாது, எண்ணெயும் குறையாதுன்னு மேலே சொல்லிட்டு சொல்லிட்டு ஆண்டவர் எனக்கு தெரியாது. உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஆமீன் சொல்லுங்களேன். அவரே சொல்லிட்டு இல்லடா, ஏசாயால சொன்னார்ல, என் ஊழியக்காரன் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதியின் ஆலோசனையை நான் நிறைவேற்றுகிற தெய்வம். ஆமீன் சொல்லுங்க. நான் சொல்றேன், கொடுக்கறத பத்தி நான் இப்பவும் பேசல, பிரையாரிட்டியை பத்தி பேசுறேன். இதுதான் பாருங்க, சபையினுடைய செட்டப்பே இதுதான். சபையில ஊழியக்காரங்கிட்ட ஒண்ணுமே இருக்காது. நீங்க இருக்கிற அந்த கொஞ்சம் இருக்கு பாருங்க, ஒண்ணே ஒண்ணு இருக்கு பாருங்க. 9 நீங்க வச்சுக்கிட்டு ஒன்னை கொண்டு வந்து கொடுக்குறீங்க பாருங்களா, அந்த ஒன்னை இங்க கொடுத்தீங்கன்னா தான் அதை கர்த்தர் குறையாம பெருக பண்ணுவாரு. நீங்க ஒன்னை கொடுக்கும்போது இந்த ஊழியக்காரன் சொல்லுவான், உழைச்சி அவங்களுக்காக வச்சிருந்ததை கொண்டு வந்து இங்க கொடுத்தாங்க ஆண்டவரே, அவர்களை பசியில வருத்திராதீங்க, அவங்கள பஞ்சத்துல வருத்திராதீங்க, அவங்கள இல்லாமையில வருத்திராதீங்க. ஆண்டவர் சொல்லுவார், மேல இருந்து சொல்லுவாரு, ஆமா 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 நான் செய்வேன். ஆமீன். எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த சபைக்கு வந்து நல்லா சாப்பிடுறேன் பாஸ்டர், இந்த சபைக்கு வந்து ஆசீர்வாதமா இருக்கிறேன் பாஸ்டர், ஒரு பட்னி இல்ல? ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அது போகும்போதே தெரியுது. போன ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு அம்மா 7 வகையான மீன்ல குழம்பு போட்டுச்சு. எத்தனை வகை? இது வரைக்கும் எங்க வீட்டில் அப்படி செஞ்சதில்லை. பார்த்தா அதுலயே என்ன இருக்குது? ஒவ்வா இருக்குது, அதுலயே சீலாகுது, அதுலயே என்ன இருக்குது, அதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் நவரை இருக்குது, எல்லாம் இருக்குது அதுலயே. நான் நினைச்சேன், இந்த அளவுக்கு ஆசீர்வதிச்சிட்டேன். ஆமேன் சொல்லுங்களேன். இப்படிதான் இருக்கணும் வீடு. அல்லேலூயா. நான் சொல்றேன், இப்பவும் சிலர்லாம் கஞ்சதனம். எதுல கஞ்சதனம்? அந்த கர்த்தருக்கு கொடுக்கிற அந்த முதல்ல என்னது? கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதா, கொடுத்தா பெருகுமா? நான் சொல்றேன், கொடுத்து பாருங்க. நான் காசை சொல்ல, பிரையாரிட்டியை சொல்றேன். இப்பயும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவாயானால் எல்லாத்தையும் போஷிக்க கையை தட்டி. ஆமே. மூணாவது முதல்ல என்ன சொன்ன? ரெண்டாவது என்ன சொன்ன? மூணாவது பராமரிக்கிறவ. God is our provider. ஆமென் சொல்லுங்க. வாசிங்க 68:10. சங்கீதம் 68:10. டக்குன்னு வாசிங்க தகவல. மகளே வாசி. உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்து உம்முடைய தயவுனால ஏழைகளை பராமரிக்கிறீர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு உன்னை பாஸ்டர் போஷிக்கிறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் என்ன பாஸ்டர் விசேஷம் உங்களுக்கு தெரியுமா? பராமரிக்கிறதுனா ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு ஆள் சேர்ந்துட்டாங்க, படுத்துருக்கிறாங்க, ஆஸ்பத்திரி பெட்டில் படுத்துக்கிறாங்க, கூட ஒருத்தர் பராமரிப்பது ஒரு ஆள் வச்சிருப்பாங்க. அவங்க நிறுவனம் இவங்க என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? என்ன பதில் சொல்லுவாங்க? தண்ணி ஒன்றுமான்னு கேட்பாங்க. பெருத தண்ணி ஏதோ சுட தண்ணி கொஞ்சம் கொடுக்கட்டுமான்னு, கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே டயர்டாக இருந்தால் சாத்து குடிக்குது, ஜூஸ் போட்டு கொடுக்கட்டுமான்னு கேட்பாங்க. கொஞ்சம் அப்படி இப்படின்னா பாத்ரூம் கூட்டு போகணுமான்னு கேட்பாங்க. இப்படி பார்த்து விசாரிப்பாங்க. அதுக்கு பேர் தான் பராமரிக்கிறது. நான் இப்படி சொல்லட்டுமா? உன்னை பார்த்து விசாரிக்கிற ஒரு மேய்ப்பர் உன் கையை நல்லா தட்டி உனக்கு என்ன இந்த மாசத்துல அதை துவங்குறாரு. நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாசத்துல துவங்குறாரு.
உன்னை விசாரிக்கட்ட சீயோன் என்று எல்லாரும் தள்ளி இருக்கலாம், ஆனா உன்னை பராமரிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். மகளே, உனக்கு பார்த்து பார்த்து பக்கத்துல இருந்து செய்ய போற உன் புருஷன் செய்யாததை ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. பராமரிக்கிறவர். ஆதியாகமம் 45:10-11. ஆதியாகமம் 45:10-11 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் யாவற்றோடும் கைய அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. என் சமீபத்தில், எங்க என் சமீபத்தில் இருக்கலாம். உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றுக்கும் வறுமை வராதபடி கையை தட்டி சொல்லுங்க. உன்னை பக்கத்துல வச்சு உனக்கு வறுமை வராதபடி உன்னை போஷிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆமென். மேய்ப்பர் உன்னை போஷிக்கிறதுடைய அடையாளம் சொல்லட்டுமா? உன் குடும்பத்துல வறுமையே வராது. எத்தனை பேர் நம்புறீங்க? உன் பாக்கெட்ல காசு இல்லாம இருக்கவே இருக்காது. எப்படிதான் வருதுன்னே தெரியல. ஏதாவது ஒரு வகையில் என்ன பண்ண, ஒரு 200 ரூபாய் என்ன பண்ணா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. பாக்கெட்ல இருக்கும். நம்மனா ஆமேன் சொல்லி இருப்பீங்க. நான் சொல்றேன், பத்தர் பராமரிக்கிறனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? வறுமையே வராது. உன்னை அவர் போஷிப்பார். எப்படி? பக்கத்துல வச்சு போஷிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், கர்த்தர் உன்னை போஷிக்கிறனுடைய அடையாளத்தை நான் ஒரு வசனம் நேற்று ஒரு மகளுக்காக ஜெபம் பண்ணும்போது இந்த வசனத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு. போஷிக்கிறனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? மற்றவங்களுக்கு கொடுத்தா மாதிரி உனக்கு கொடுக்க மாட்டாரு. ஆமென் சொல்லுங்க. உனக்கு குழந்தை கொடுத்தாலும் சரி, உனக்கு வீடு கொடுத்தாலும் சரி, உனக்கு கார் கொடுத்தாலும் சரி, உனக்கு எந்த ஆசீர்வாதம் கொடுத்தாலும் சாதாரணமா மற்றவங்களுக்கு கொடுக்கிற மாதிரி இல்லை. 5 மடங்கு கையை நல்லா தட்டி, நல்லா தட்டுங்க கைய. அல்லேலூயா. 5 மடங்கு வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 43:34. அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த யோசேப்பு போஷிப்பன் சொன்னார் இல்ல, அவருக்கு ஒருத்தனை ரொம்ப பிடிச்சு போச்சு பாருங்க. பிடிச்சு போய் பக்கத்திலே உட்கார்ந்து பராமரித்து கொடுக்கிறாரு. அவன் தனக்கு முன்பாக வைத்திருந்த அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் கையை தட்டி சொல்லு, உனக்கு கொடுக்கிறது சகோதரி உன் கூட பிறந்தவங்களுக்கு கொடுக்காதது. நான் சொல்றேன் சகோதரனே, உன் கூட பிறந்தவங்களுக்கு கொடுக்காதது 5 மடங்கு பெருசா கையை நல்லா தட்டி. நான் சொல்றேன், இங்க 5 வீடு இருக்கிறவங்க சிலர் இருக்க போறீங்க. ஆமென் சொல்லுங்க. 5 குழந்தை கூட சிலர் பெத்துங்க. ஆமென் சொல்லுங்களேன். வழக்க சபை இருக்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இதெல்லாம் நடக்கும் பிரதர். அதுதான் போஷிக்கிறது. என்ன பாஸ்டர் போஷிக்கிறது? ஆமென் சொல்லுங்க. இப்படிதான் உன்னை என்ன பண்ண போறார்? பராமரிக்க போறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உங்களுக்கு தருவது மற்றவர்களுக்கு கொடுப்பதை காட்டிலும் விசேஷமா இருக்கும். கர்த்தர் தான் உன் மேய்ப்பராக இருக்கிறார். அடையாளமே அதான். அல்லேலூயா. அது உனக்கு தரப்போற வீடே வித்தியாசமான வீடு. ஆச்சரியமா இருக்கு. எல்லாருக்கும் நீ செய்யற தொழிலே ஆச்சரியமா இருக்கும். உனக்கு கொடுத்த பிள்ளை விசேஷமா இருக்கும். இயேசுவை போல 8 வயசுலயே பாஸ்டர் கிட்ட கேள்வி கேட்கும். இது எப்படி? இது எப்படி காயினுக்கு பொண்டாட்டி கட்சிதே? உனக்கு 7 வயசு ஏண்டா பொண்டாட்டியை பத்தி பேச? இல்ல சொல்லுங்க பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்றது அவ்வளோ வேதனையா. ஆமென் சொல்லுங்க. அதுவும் பசங்க மாதிரி பிரிட்டானியா பிஸ்கட் தின்னு கீழே மேலே ஓடின்னு வந்துருக்கு. வந்து உட்காந்து வசனம், அம்மா இன்னைக்கு பேசினார, எப்படிமா இப்படி பேசினார்? 5 வசனம் உங்ககிட்ட வந்து வீட்டில் பிள்ளைங்க கேட்கற அளவுக்கு நீ ஆவியில வளர்க்கணும். சொல்லுங்க ஆமே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட குழந்தையை கர்த்தர் கொடுப்பார். ஆமே. எல்லாம் ஆச்சரியப்படும்படி தருவார். எல்லாருக்கும் எப்படி இருந்திருக்கல? கூட உட்காந்துக்கிறோம். பெஞ்சமினோட டேபிளில் பார்த்தா எத்தனை இருக்குது? 5 லெக் இருக்குது, 5 காடை இருக்குது. அப்புறம் எல்லாம் 5 தான். சொல்லுங்கம்மா. அல்லேலூயா. நேற்று ஒரு பொண்ணுக்கு ஜெபம் பண்ணும்போது அப்படியே என்ன பண்ணிட்டேன், அந்த வசனத்தை எடுத்து கோத்துட்டேன். அல்லேலூயா. நான் என்ன விசுவாசிக்கிறேன் தெரியுமா? கர்த்தர் போஷித்தா இப்படி தான் போஷிவார். அல்லே, நீங்க நிறைய நேரம் நான் தப்பா நினைக்காதீங்க. மனுஷ கைகளை எதிர்பார்க்குறீங்க. எது? நீங்க போஷிக்கப்பட. மனுஷ கையிலேருந்து வராதுன்னு நான் ஒரு நாள் சொல்ல மாட்டேன். மனுஷ கையிலேருந்து வர்றது உங்க வாய்க்கும் வயிறுக்குமே சரியா இருக்காது சிஸ்டர். 18 நாள் 1 ராஜாக்கள்ல ஒரு நல்ல மனுஷன் உபதியான இருந்தான் பாருங்க. அவன் இந்த எசபேல் தீர்க்கதரிசிகள்லாம் கொண்டு போடும்போது 50 2 தீர்க்கதரிசி 100 பேரை கொண்டு போய் கெபிக்குள்ள வச்சு அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, வாசி அந்த வசனம் 18 நாள் ஒளித்து வைத்து என்னமா அப்பமோ என்ன கொடுத்தா? இதுதான் மனுஷன் போதிக்க. பிரதர் கொஞ்சம் ஆழத்தை கவனிங்க. மனுஷன் உன்னை போதிச்சானா அப்பம் கிடைக்கும். இந்த அப்பத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு சால்னா கிடைக்காது, கிரேவி கிடைக்காது. அந்த அப்பத்தை வெறும் அப்பத்தை தின்ன முடியுமா நம்மளால?
தண்ணி ஏன் கொடுத்தான் தெரியுமா? என்னால் முடிஞ்சது இவ்வளவுதான், இதை வச்சு நீ பொழைச்சிக்கோ. நிறைய பேர் மனுஷங்கிட்ட வர்றதுக்காக காத்துனுக்குறீங்க. மனுஷங்கிட்ட வர்றதெல்லாம் உனக்கே பத்த போறதில்லை. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீ எப்போ உன் கண்களை பரலோகத்துக்கு பார்க்கறியோ அவர் கொடுத்தாருன்னா தாங்க கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. இந்த தண்ணியில தொட்டு தொட்டாது. 17:3 வாசி, 17:3 வாசி, 17:3. கோய் ஒளிந்து கொண்டிரு, அந்த ஆற்று தண்ணீரை குடிப்பாய். சரி, அவன் போய் கர்த்தருடைய வார்த்தை, மேய்ப்பனுடைய வார்த்தையின்படியே இந்த ஆடு கேக்குது பாருங்க. எப்படிப்பட்ட ஆடு பாருங்க இது. அவர் போய் மேய்ப்பனுடைய வார்த்தையின்படியே தங்கி இருந்தான். கையை தட்டி சொல்ல, மனுஷன் கொடுக்கிறது வெறும் சாதாரண அப்போ, கர்த்தர் கொடுக்கிறது கையை தட்டி ஆமேன்னு சொல்லிடுங்க. என்ன கொடுப்பாரு? 6 மாசம் ஒரே கறியை சாப்பிட்டுருப்பான். நீங்க நினைக்கிறியா? ஃபர்ஸ்ட் நாள் ஆரம்பிச்சது எது தெரியுமா? ஆரம்பிச்சது பீப் கிரேவியில் ஆரம்பிச்சது. சாயங்காலத்தில் காடை கிரேவி, மறாத நாள் ஆட்டுக்கால் சூப்பு. சொல்லுங்க, ஏன் ஒரு மாதிரி பாக்குறீங்க? டெய்லி நீங்க கறி செய்யுங்களேன், போர் அடிச்சிடும். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், விதவிதமான கறி அமைச்சிருப்பாரு. முயலு கறி, வான்கோழி கறி. ஆமேன்னு சொல்லுங்க. முத சிக்கன் ரோல் அப்படியே மடிச்சு அப்படியே வாயில சாப்பிட்டாலும் எலியா. இங்க உபதியா நான் கெட்டவன் சொல்ல, பாவம் அவன் இருக்கிறதுல கொஞ்சம் கொடுக்குறான், பிச்சு போட்டு இந்த எடுத்து போய் போச்சுக்கோன்னு அவன் தொட்டு தரான். இங்க பரலோகம் கையை நல்லா தட்டி சொல்லுங்களேன், யாரோட ஆவியானவர் பேசுறாரு? நீ ஏன் மனுஷ கையை எதிர்பார்த்து போஷிக்கப்பட காத்திருக்கிற? உன்னை போஷிக்க பரலோகம் திறக்கும், வானம் திறக்கும். ஆமேன் சொல்லுங்க. இதுதான் மேய்ப்பருடைய நடத்துதல், மேய்ப்பரோட பராமரிப்பு. ஆமேன். பரலோகத்தின் பராமரிப்பு. அவரு இவருங்க, நீங்க அவரோட கண்ட்ரோல்ல வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் உங்களுக்கு அந்த பராமரிப்பின் வேலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இளைப்பாற மாட்டார். சொல்லுவா பாருங்க ரூத், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நகோமி சொல்லுவா, யார்கிட்ட போன? போவாஸ் கிட்ட போன. யார் பாதபடியில படுத்து கிடந்த? நீ உன்னை கவனிச்சு பாரு, அவன் இந்த காரியத்தை நடத்தி முடிக்கும் முன்பு இளைப்பா. நான் கையை தட்டி சொல்றேன், அந்த போவாசுக்குள்ளேயே அந்த ஆவி இருக்குமானால் உன்னை நடத்துகிற பரம போவாஸ் சொல்றாரு, உன்னை போஷித்து நல்ல இடத்துல கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் நான் இளைப்பாற மாட்டேன். ஆமே. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு நீ செய்தி? கடைசியா 4வது ஒன்று சொல்லி நான் முடிச்சேன் 5 நிமிஷத்துல. இவர் முதல்ல சொன்ன வளர்க்கிறவர், 2வது போஷிக்கிறவர், 3வது பராமரிக்கிறவர், 4வது காப்பாற்றுகிறவர். யார் இவர? நல்ல முதிர் வயது வரைக்கும் இருப்பீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த சர்ச்சில் எல்லாம் கிழவன் தான், எல்லாம் கேள்விதான். ஆமேன்னு சொல்லுங்க. அடக்க ஆராதனை இல்லாத சபை, வெளியே போர்டு எழுதி. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவின் வருகை வரைக்கும் அடக்க ஆராதனை சபை, நம்பி வாருங்கள் சொல்லுங்க. அல்லேலூயா. சிலருக்கு உள்ள சொல்லும் போதே அது கலக்குது, உள்ளமெல்லாம் கலக்குது ஐயா இந்த வார்த்தை சொல்லும் போது. நாளைக்கு நான் செத்துட்டா என்ன பண்றது? வார்த்தை இப்படி கலக்காத. அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லணும். காலை மாதிரி 85 வயசாச்சு. இந்த சபைக்கு ஒரு 33ல வந்தேன். ஆமேன்னு சொல்லுங்க. பாஸ்டர் இப்பயும் மேலதான் வச்சுக்கிறார் சர்ச்சை. ஏறுவதற்கு பலன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன்னு சொல்லுங்க. 17:9 வாசிமா. சங்கீதம் 17:9. எங்க காப்பாத்துறான்? அதான் ரொம்ப மேட்ரு. வாசிங்க 17:9. ஒடுக்கிறவர்களா உன்னை ஒடுக்கின எப்படியாவது சில குடும்பங்கள் பார்க்குது. ஒடுக்கிற துன்மார்க்கனுக்கும் கூடவே பிறந்தவன் பிராண பகைனா யாரு? கூடயே பிறண்டா வாழ்ந்தான் பாரு. உன்னை காலி பண்றதுக்கு பார்த்துன்னு இருக்கிறான். சிலரோட தீர்க்க தரிசனம் இது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உன் கூட பிறந்த தங்கச்சி தான் உன்னை காலி பண்ண பாக்குது, உன் அக்கா தான் உன்னை காலி பண்ண பாக்குது. ஆமேன்னு சொல்லுங்களேன். உன் கூடவே பிறந்த பிராண பகைஞனும் மறைவாக. ஆமேன். இந்த மாதிரி மனுஷங்களுக்கெல்லாம் நீங்க என்ன காப்பாத்துங்கப்பா. நான் விசுவாசிக்கிறேன், காப்பாத்துவாரு.
எத்தனை பேர் நம்புறீங்க? நம்மை சூழ்ந்து நம்மை அழிக்க நினைக்கிற சத்துருக்கள் மத்தியில, பொல்லாத வல்லமைகள் மத்தியில கர்த்தர் தான் ஜீவனை காப்பாற்றுகிறார். ஆமென், அல்லேலூயா. கண்ணெதிர்க்க எவ்வளவு பெரிய அழிவை பார்த்துட்டோம்ல, எத்தனை மரணங்களை பார்த்துட்டோம்ல, எவ்வளவு பெரிய விபத்து ஆபத்துகளை பார்த்துட்டோம், எத்தனை டெட் பாடிகளை பார்த்துட்டோம். பார்த்தீங்களா? இவ்வளவு அழிவிலிருந்து நம்மளை காப்பாற்றி வச்சிருக்கிறார். ஒரு ரகசியம் தெரிஞ்சுங்க, உன் மேய்ப்பர் உன்னை மேய்த்து உன்னை ஒரு நல்ல இடத்திலே கொண்டு போய் நாட்டுகிற வரைக்கும் அவர் உன்னை எந்த சத்துருவோட கையில ஒப்பு கொடுக்க மாட்டார். எந்த சாத்தானும் உன்னை மேற்கொள்ள முடியாது, எந்த மனுஷனும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஏ தாவீதே, நீ நல்ல முதிர் வயதில் நல்ல மகிமையும் நல்ல ஐஸ்வர்யம் உள்ளவனாய் தான் மரிப்பாய். உனக்கு எதிராக கரடி வந்தது உண்மை, உனக்கு எதிராக சிங்கம் வந்தது உண்மை. ஆமென். அத்தனையிலிருந்து கர்த்தர் காப்பாத்தினார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசிங்க. இந்த 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 மந்தை எங்க இருக்குது? மீகா 5:8 வாசிங்க. மீகா 5:8 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. இந்த கடைசி வசனம் முடிச்சிடுறேன். மீகா 5:8. கரடி கிட்ட இருந்து காப்பாத்தி, சிங்கத்து கிட்ட இருந்து. ஆட்டு மந்தைகளுக்குள்ளே காட்டு விலங்கு இருக்குது, பீரி போடுகிற சிங்கம் இருக்குது. இவ்வளவுக்கு நடுவுல தான் நீ நிக்கிற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரதர் கவுனி, ஏ மந்தைய கவுனி, உன் மேய்ப்பன் யார் தெரியுமா? நடுவுல, மேல வசனம், நடுவுல நின்று மேய்க்கிறார். நீ சாதாரணமா உயிர் போயிடுச்சு இல்ல, நீ சாதாரணமா இந்த ஆலயத்துக்கு வந்துல்ல, சாதாரணமா இன்னைக்கு உயிரோட இருக்க நினைக்காத. உன்னை சுத்தி காட்டு மிருகம், உன்னை பீரி போடுகிற சிங்கங்கள். எப்படி பாஸ்டர் இந்த மந்தை இதுக்குள்ள வந்துச்சு? அதான் ஆச்சரியம். இது கொஞ்சம் ஆழம், பேச நேரம் இல்லை. எப்படி வந்து தெரியுமா? இந்த மந்தை தேவையில்லாத இடங்களில் போய் சிக்கிக்கிச்சு. எங்க பாஸ்டர் சிக்கிச்சு? 12ஆம் வசனம் வாசிமா, கிரேஸ் வாசி. 5:12. சூனிய வித்தைகள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஏடா கூடமா இந்த மந்தை, இந்த காட்டு விலங்குகள், பிரிக்கிற சிங்கங்கள், சூனிய வித்தைகள் இருக்கிற இடத்துக்கு போயிடுச்சு. நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன், சூனியத்தை பத்தி வீட்டில் பேசக்கூடாது. எதை பத்தி பேசக்கூடாது? நான் பாருங்களேன், நல்ல வளர்ந்த விசுவாசியை பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உள்ள நுழையும் போதே நீங்க ஏதாவது ரொம்ப கான்ட்ரவர்சியா பேசிட்டு இருப்பீங்க, பேயை பத்தி அதை பத்தி. உள்ள நுழைஞ்ச உடனே அது பேச்சை மாத்தும், பார்த்து இயேசுவை பத்தி பேசும். சொல்றது உங்களுக்கு புரியல? ஆமென் சொல்லுங்க. அது கேட்காதுக்கு பிடிக்காது, ஆனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எதை பத்தி? குட்டி சாத்தானை பத்தி, பேயை பத்தி, அங்க ஏவி விட்டதை பத்தி. இது உங்களுக்கு பிடிக்கும். ஆனா வீட்டில் இந்த சிங்கத்து நடுவுலையும் காட்டு விலங்கு நடுவுலையும் இந்த மந்தை சும்மா போய் மாட்டில்ல பிரதர், பேசி பேசியே மாட்டிக்கிச்சு. நான் ரொம்ப தீர்க்கதரிசனமா சொல்றேன், கடனை பத்தி ரொம்ப பேசாதீங்க. வீட்டுல தேவையில்லாத காரியத்தை, பேயை பத்தி, அந்நிய மனுஷனை பத்தி பேசாதீங்க. எப்ப பேசினாலும் கர்த்தரை பத்தி பேசணும், அவர் வல்லமையை பத்தி பேசணும், அவருடைய அதிசயத்தை பத்தி பேசணும், அவர் நமக்கு செய்த உதவிகளை பத்தி பேசணும். சூனிய வித்தைகள் உன் கையில, ஏன்னா இருந்தது கையில. ஆண்டவர் சொல்றாரு, இந்த 1ஆம் தேதியோட உன் வீட்டை விட்டு, உன்னுடைய குடும்பத்தை விட்டு சூனிய வித்தைகளை நான் கையை நல்லா பலமா தட்டி, ஏ மந்தையே, நீ நிக்கிறது பாலசிங்கங்கள் நடுவுல, நீ விலங்குகள் நடுவுல. ஆனாலும் உன் கையில இருந்து அந்த எல்லா சூனிய வித்தைகளை வாசிமா, வாசி. அப்புறம் அப்ப என்ன பண்ணிருக்குது இந்த மந்தை? நாள் பார்த்திருக்குது. இன்னைக்கு என்ன நாள் சொல்லு? புதன்கிழமை. இன்னைக்கு என்னமா? இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. இன்னைக்கு அதெல்லாம் ஒரு கிறிஸ்தவங்க கூட என்ன பண்ணக்கூடாது? பொண்ணுக்கு இந்த ஃபங்க்ஷன் வைக்க நாள், பையனுக்கு ஃபங்க்ஷன் வைக்க நாள். இந்த நாளைக்கு பார்க்குற பாஸ்டர் நான் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. நாளை பார்க்கறது, நட்சத்திரத்தை பார்க்கறது, அதை பார்க்கறது, இதை பார்க்கறது, வெளில போகும்போது எவன் வரான்னு பார்க்கறது, அதுவும் நாள் பார்க்கறது தான். சொல்லுங்க. இதெல்லாம் தூக்கி குப்பையில் போய் பிரதர், சும்மா எடுத்து போய் நம்மளை வந்து ஒரு சிங்கத்தின் நடுவில், விலங்கு நடுவில் கத்த நிறுத்தவே மாட்டார் பிரதர். நீயா போய் சிக்கிக்கிறது என்னது? உலகத்தானு நம்மளுக்கு என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? பொண்டாட்டி மெதுவா கேட்டை தந்து வெளில வரும், பார்த்துக்கிறீங்களா? இப்படி நிற்கும். நம்ம என்ன நினைச்சுப்போம்? புருஷனை வழி எடுப்பு நிற்குது போலக்குது, அன்பு அப்படின்னு நினைப்போம். அன்பு இல்லை, கொம்பு இல்லது. என்னது? எதிர்க்க ஏன் வரான்னு பார்க்கறதுக்கு. ஐயோ, நான் என்ன சொல்றேன், சும்மா போய் மந்தை அங்க நிக்க வச்சு இல்ல கர்த்தர். இன்னைக்கு சொல்றாரு தீர்க்க தரிசனம், உன் கையில இருந்து அந்த நாள் பார்க்கறதை எடுக்க போறேன். அடுத்த சிஸ்டர் வாசிங்க. யாரையோ விக்கிரகமா மாத்தி வச்சிருக்கிற, அது யாருன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு விக்கிரகம். இவங்க ஜெபம் பண்ணாதான், நான் சொல்லுவேன், நான் ஜெபம் பண்ணாதான் நல்லது நடக்கும்னு நினைச்சல. நான் ஒரு விக்கிரகம். எங்க பாஸ் வந்து கடையில ஜெபம் பண்ணிட்டான ஒரு கர்மம் நடக்காது. ஆமேன்னு சொல்லுங்க. சுருபங்களை தூக்கி வெளியே போடு. யாரையோ உன்னை பிடிச்சி வச்சுன்னு இருக்கிற மந்த, அதனால தான் உங்க நடுவுல சிங்கம், அதனால தான் உங்க நடுவுல காட்டு விலங்கு, அதனால தான் உன்னை பீரி போடுறதுக்கு ஒரு பாலசிங்கம் காத்துன்னு இருக்குது. ஆண்டவர் எச்சரிக்கிறார். இன்னைக்கு
அல்லேலூயா. வாசிமா வாசி. இனிமே உன் கையின் கிரியை அப்படின்னா என்னது? என் தொழில தான் நான் சாப்பிட்றேன், நான் உழைச்சி தான் எல்லாம் பண்றேன்னு உன் கையின் கிரியை உன் தொழிலையே பணிஞ்சு கொள்ளாத. உன்னை நடத்துறது நான் நினை, உன்னை நடத்த முடியும் நான் நினை. நான் சொன்னேனே இது ரொம்ப ஆழம், உள்ள போனா இன்னும் ரொம்ப டைம் ஆயிடும். எதையும் விக்கிரகமாக்காத, எந்த வீட்டுக்குள்ள உட்காந்து அந்நிய வல்லமைகளை பத்தி பேசாத, உன் வீட்டுக்குள்ள உட்காந்து கொண்டு 4 கிழமை நட்சத்திரம் பார்க்கறத பத்தி பேசாத. இதெல்லாம் பேசனீனா உன் மந்தையாகிய உன் நடுவில் சிங்கம் இருக்கும், உன்னை பீறி போடுகிற விலங்குகள் இருக்கும், எல்லாம் உன் நடுவில் இருக்கும். மேல வசனம் வாசிங்கன்னா அதுல ரொம்ப நல்லா இருக்கும். அவர் நின்று கொண்டு உன்னை மேய்ப்பார்னு இருக்கும். அந்த வசனம் வாசிரி. இல்லம்மா 4ஆம் வசனம். அவர் நின்று கொண்டு ஏன் பிரதர் கவனிங்க, முடிச்சிட்டேன் தைரியம் முட்டை. ஏன் உயிரோடு இருக்கிறேன்னு தெரியுமா? இத்தனை பிரச்சனை நடுவுலும் அவர் நின்று கொண்டு உன்னை மேய்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இல்லைன்னா அடிச்சு என்னைக்கோ மெரிச்சு தூக்கி போட்டு உன் பேர் முதல்ல மறக்கப்பட்டு போயிருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு, உன்னை நான் காப்பாத்துவேன். இனிமே அதை விட்டு வெளியே வந்துருன்றாரு. சூனிய வித்தியை விட்டு வெளியே வந்துரு, நாள் பார்க்கறத விட்டு வெளியே வந்துரு, நட்சத்திரம் பார்க்கறத விட்டு வெளியே வந்துரு. யாரோ ஒருத்தரை விக்கிரமாவும் பொண்டாட்டியாவும் பொள்ளையாவும் அம்மாவியாவும் எதையோ ஒன்று விக்கிரகமா மாத்தி அதை விட்டு வெளியே வா. இதெல்லாம் வெளியே வந்துட்டா நான் உன்னை முதிர் வயது வரைக்கும் தாங்குவேன், உன்னை முதிர் வரைக்கும் ஏந்துவேன், உன்னை முதிர் வயது வரைக்கும் நான் தப்புவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? மணி 8:30 ஆச்சு, பரவாயில்ல, யாரும் வேலைக்கு போல. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு சொல்லியிருக்காரு, நான் உனக்கு மேய்ப்பர். எத்தனை பேருக்கு இந்த சத்தியத்தின் ஆழம் புரிஞ்சுது? அவர் உன்னை என்ன பண்றாரு? இனிமே வளரவே இல்லைன்னு நினைக்காத, உன் குடும்பம் வளர ஆரம்பிக்கும். நான் எங்கள் கிராமத்தில் இன்னைக்கு காலைல கூட சொன்னேன், ஒரே நேரத்தில் 2 பைக்கு கம்பெனி, 2 புது பைக்கு 3 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கி நிறுத்திட்டாங்க. எப்படிப்பட்ட குடும்பம் தெரியுமா? நான் போகும்போது அந்த வீட்டுக்குள்ளே உட்கார்றதுக்கு ஒரு சேர் கூட இல்லை. என்ன தாழ்த்தி நான் சொல்கிறேன், சேர் கூட இல்லை. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இந்த கல்ல அஸ்திபாரம் நீங்கள் போடுங்க பாஸ்டர். நாங்கள் கல்லை போட்டு ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு கண்ணீர் வந்துச்சு. சொன்னேன், ஆண்டவரே இந்த வீடு கட்டி இது மகிமையில் இருக்கிறத என் கண்கள் பார்க்கணும் ஆண்டவரே. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு அவங்க அப்பாவுக்கு ஒரு பைக்கு, மருமவளுக்கு ஒரு பைக்கு, பையனுக்கு ஒரு பைக்கு, சின்ன பையனுக்கு ஒரு பைக்கு. சூப்பர் ஆயிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. எப்படி பாஸ்டர் இது? அதுதான் மேய்ப்பர். அவரை நம்பிட்டா கைவிட மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால இங்க இருக்கிற எல்லாம் நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. இந்த மேய்ப்பர் உங்களை வளர்ப்பாரு, பொருளாதாரத்தில் வளர்ப்பாரு. ஆமென் சொல்லுங்க. நிறைய பணம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஏதாவது ஒருத்தங்க யாராவது காரியம் பண்ண காசு எதுனா வேணா வாங்கிக்கன்னு கேட்கற முதல்ல நீ தான் இருப்ப. நான் இப்பவும் அப்படிதான் சொல்றேன். நீங்க ஏதாவது ஒன்று பண்ணீங்கன்னா நான் தான் முதல்ல சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? பிரதர் ஏதாவது காசு வேணும்னா என்ன பண்ணுங்க, அந்த அளவுக்கு வளர்ந்துடணும் பொருளாதாரத்தில். ஏதாவது யாருக்காவது பிரேயர் ரெக்வஸ்ட்னா ஜபத்தில் நீ தான் என்ன பண்ணணும்? முதல்ல போய் காது வலிக்குது, கை வலிக்குது, காலு வலிக்குது, நான் வரலன்னா என்ன பண்ணக்கூடாது? போய் ஆவியில் வளர்ந்தாலும் நீ போய் அதட்டினா அங்கே இருக்கிற பேய் என்ன ஆயிடும்? ஓடி போயிடும். அப்படி வளர்ப்பார் உன்னை. ஆமென் சொல்லுங்க. 2வது போஷிப்பார். எப்படி போஷிப்பாரு? என் ஜனங்கள் நான் கொடுக்கிற சாப்பாட்டை திருப்தியாய் சாப்பிட்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிட்டு எது வழியா வந்துதான் ஏப்போம்? எது வழியா வந்த ஏப்போம்? பட்டுன்னு இருக்கும்போது மூக்கு வழியா வரணும் ஏப்போம். ஆமென் சொல்லுங்க. ஒரே பீப்பு வாசனையா வரும் இல்ல, அப்படி போஷிப்பார். 3வது உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து பார்த்து. ஆமென் சொல்லுங்க. நீ எதை விரும்புனியோ அதெல்லாம் கொடுத்து நடத்துவார். அதான் பராமரிக்கிறது. 3வது உனக்கு தெரியாம சில வல்லமைக்குள்ள சிக்கி கொண்ட மந்தையே, நான் உன்னை அங்கிருந்து இந்த மாதத்திலிருந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து உன்னை அற்புதமாய் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன். எல்லாம் கண்களை மூடி. என் மேய்ப்பராய் இயேசு